உங்களுக்கு வழுக்க தலையிலையோ அல்லது வந்து சொட்டை விழுந்த தலையிலையோ அல்லது வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டு உள்ள தலையிலையோ முடி வளரணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பாட்டி வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு பாட்டி வைத்தியம் தான் அது. இது வந்து ஒரு ப்ரூவன் மெடிசன். உங்களுக்கு அது சொல்ல போனோம்னு சொன்னாக்கா எங்கள் அம்மாவுக்கே இந்த மாதிரி நடந்திருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தி தலையில் சின்ன ஒரு இடத்துல வந்து புழு வெட்டுன்னு சொல்லுவாங்களா, பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக ரவுண்டாக ஓவர் நைட்டில் மொத்தம் முடியும் கொட்டிடும். உங்களுக்கு அது கட்டான மாதிரி இருக்காது, கொட்டிடும் மொத்தமாகவே. பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்கா நிறைய சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முடி கொட்டுறது அல்ல மொத்தமாகவே வந்து வழுக்க விழுறதுங்கிறது ஒரு காமன் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு அது. இதனால கல்யாணமே நிறைய இடத்துல நின்றுக்குங்க. தலையில் முடி இல்லாமல் இருக்கவங்க அல்லது வந்து முடி அதிகமாக கொட்டுதுங்கிற பிரச்சனை உள்ளவங்க தான் இவங்க தான் வந்து ஒரு ஹேர் ஆயில் கம்பெனிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும்னு சொன்னாக்கா இவங்க மூலமாக தான் அவங்க வந்து ஒரு ஆதாயத்தை தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2-3 பொருட்கள் தான் உங்களுக்கு. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. அதை சிகப்பு கலரில் உள்ளது அது. இன்னொன்று வந்து சின்ன வெங்காயம். மலை வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிப்பை பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டு செம்பருத்தி பூவுது, இது வந்து சின்ன வெங்காயம். அது தலையில் பூச்சி வெட்டு புழு வெட்டுறவங்க அதில் வந்து இந்த மாதிரி வழுக்க தலையாக இருக்கவங்க தலையில் பொதுவாக முடி இல்லாமல் இருக்குதுங்கள அவங்களுக்கு இந்த டிப் ஆக்சுவலாக சொல்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக பார்த்து எடுத்துங்க. ஓரளவுக்கு பாதியாக கட் பண்ணிக்கிட்டு அதோட ஒரே ஒரு அதில் ரெண்டு வந்து இந்த செம்பருத்தியோட மடலை எடுத்துங்க. ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு தலைமையில் நல்லா தேய்ச்சிக்குங்க. இது வந்து வழுக்கத்தில் உள்ளவங்களுக்காக உள்ளது. இல்லை எனக்கு வந்து வழுக்கத்திலே இல்லைங்க, எனக்கு வந்து ஓரளவுக்கு முடி இருக்குது, லெங்க்த்தாக இருக்குது, ஆனால் அங்கங்கே வந்து அடர்த்தி கம்மியாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மாதிரி உள்ளவங்க இதை ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு எதை நல்லா பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கோங்க. அதில் அந்த பல்ப்பு ஆசிட்ஸாக எடுத்துக்கிட்டு அதை தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கால்பில் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தரையிட்டு வாங்க. நீங்கள் இதை ரெண்டத்தையும் வந்து இப்போ செஞ்சு காமிக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொட்டை மண்டையாகட்டும் அது வந்து கண்டிப்பாக வந்து முடி வளரும் உங்களுக்கு. அது இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டிப்பு பார்த்துருப்போம். நம்ம அதாவது ஈவன் லைக் அதர் யூடியூப் சேனலில் கூட நீங்கள் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி ஷாம்பு, சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி ஹேர் ஆயில், அதே போல் செம்பருத்தி பூவையும் யூஸ் பண்ணி தான். சின்ன வெங்காயங்கிறது முடி ரீக்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது. அதே போல் செம்பருத்தி பூ வந்து நேச்சுரல் ஹேர் டைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் இதோட குணமானு சொன்னாக்கா கிடையாது. இது ரெண்டுத்தில் இன்னும் பல்வேறு குணங்கள் இருக்குது. முடி சம்மந்தப்பட்ட பல்வேறு குணங்கள் இதில் இருக்குது. இல்லை நல்லது செய்ய குணங்கள் தான். நீங்களும் இந்த சின்ன டிப்பை இந்த பாட்டி வைத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிரச்சனை இருந்ததுனாக்கா அவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.